நோக்கமாக இருக்கும். இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை சொன்னது இவர்தான். இன்னொரு மனிதர்களாக இத்தனை பேர் வந்திருக்கும் இந்த அருமையான சூழலுக்கு நன்றி. யாரும் கேட்காமல் மண்ணில் ரத்தம் சிந்தியவர்கள் தியாகிகள், யாரும் கேட்காமல் ரத்தம் தருபவர்கள் தெய்வங்கள். வாருங்கள் தெய்வங்களாவோம், அரங்கை ஆலயமாக்குவோம். உங்கள் கைதட்டல்களுக்கிடையே பரிசு பெறுகிறார். அடுத்ததாக அந்த கவிதையில் வாசித்தபடியான கல்வி உதவி மருத்துவ உதவியில் ஒரு மருத்துவ உதவி நிகழப்போகிறது. குருநானக் கல்லூரியில் MBA 2ஆம் ஆண்டு படித்த உஷா என்கிற ஒரு மாணவி, அவங்களுக்கு இதயத்தில் ஒரு வால்வில் ஒரு நோயின் காரணமாக ஒரு சர்ஜரி நடந்தது. அதோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அவங்கள்ட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவங்க அந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்ரோச் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. பார்த்திபன் சார்ட்டையும் நேற்று தெரிவிச்சாங்க. இன்னைக்கு விழா இருக்கிறதுனால அந்த மாணவர்களை அழைத்து அந்த இருதய அறுவை சிகிச்சைக்கான சிகிச்சை பெறும் உஷாவுக்கான காசோலையை இந்த மேடையில் வழங்குகிறோம். அந்த கல்லூரி சேர்ந்த மாணவர் யாராவது நாங்கள் அழைக்கிறோம். இதை வழங்குவதற்கு சரியான நபரான ரோஹிணி மேடம் அவர்களை மேடை கழிக்கிறோம். உஷா விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறோம். டாக்டர் செரியன் அவர்களுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக பார்த்திபன் மணியம் மன்றத்தோட ஒரு பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா காக்கி ட்ரெஸ். அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் பல வருஷங்களா எப்போ என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுவாங்க. சவாரியை அன்னைக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக ரத்த தானத்துக்கு முந்தின நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரேர் ஆட்டோ டிரைவர்ஸ் மன்றத்தில் இருக்கிறது பார்த்திபன் சார் மணியர் மன்றத்தோட ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். வருடத்திற்கு இருமுறை அவங்களுக்கான ஒரு அந்த ட்ரெஸ்ஸஸ் கொடுப்போம். இந்த மேடையில் இந்த பிரபலங்கள் மத்தியில் வாங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு விண்ணப்பிச்சதுனால இந்த மேடையில் அவங்களுக்கான யூனிஃபார்ம்ஸ் வழங்குறோம். ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இருக்கீங்களா? சவாரி போயிட்டீங்களா? ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பாக யாராவது ஒரு மன்றம் மேடைக்கு வந்து அழைக்க வாங்க. வாங்க சங்கர் வாங்க. மன்றம் சார்பாக